ராமநாதபுரத்தில் ரகசிய போதைப் பொருள் ஆய்வகம் கண்டுபிடிப்பு 9 பேர் கைது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரகசியமாக செயல்பட்டு வந்த மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் தயாரிப்பு ஆய்வகத்தை காவல்துறையினர் அதிரடியாக கண்டுபிடித்துள்ளனர். இந்த சோதனையில் 1.4 கிலோகிராம் மெத்தம்பெட்டமைன் மற்றும் போதைப் பொருள் தயாரிக்க பயன்பட்ட வேதிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மாநிலம் தழுவிய போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையின் கீழ் ஜூலை 27 அன்று ராமநாதபுரத்தில் 1 கிராம் மெத்தம்பெட்டமைனுடன் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த ஜபீஷ் என்பவர் முதலில் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய தொடர் விசாரணையின் மூலம் முகமது அஸ்லம், முகமது உமருல் ஜமீன், ஷேக் முகமது, ஹபீபுர் ரஹ்மான், சிக்கந்தர் பாதுஷா மற்றும் ஜமால் முய்தீன் ஆகியோர் அடுத்தடுத்து போதைப் பொருட்களுடன் பிடிபட்டனர். சென்னையைச் சேர்ந்த ஷாகுல் ஹமீது மூலப்பொருட்களை சப்ளை செய்ய, இளையான்குடியைச் சேர்ந்த ஜாகிர் உசேன் தனது லேத் பட்டறையிலேயே ரகசிய ஆய்வகம் அமைத்து போதைப் பொருளை தயாரித்து வந்தது தெரியவந்தது. லேத் பட்டறையில் நடத்தப்பட்ட சோதனையில் தயாரிப்பு நிலையில் இருந்த மெத்தம்பெட்டமைன் மற்றும் சூடோஎபிட்ரின், சிவப்பு பாஸ்பரஸ், அயோடின் உள்ளிட்ட ஏராளமான வேதிப்பொருட்களும் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 9 பேரையும் கைது செய்து ராமநாதபுரம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் பஜார் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக இன்று ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் செய்தியாளர்களிடம் பேசினார். அதன் நேரலையை பார்க்கலாம். கடந்த 2 months-ஆ ஆனரபிள் சிஎம் சார் உத்தரவு பேரில் NDPS டிரைவ் வந்து ஸ்டேட் ஃபுல்லா ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 1 month-ஆ நம்ம டிஜி சாரோட உத்தரவு பேரில் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஆன்டி நார்கோட்டிக் டிரைவ் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டிரைவ் கீழே நம்ம வந்து எல்லா ஸ்டேட்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வி ஃபார்ம்டு ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ்ல ஸோ நமக்கு வந்து சிவசங்கரன் டிஎஸ்பி அவரு, அதே மாதிரி அவங்களோட டீம் முத்துக்குமார் இன்ஸ்பெக்டர், அவர் கீழே முகிலரசன் எஸ்ஐ, சைபுல் எஸ்ஐ அண்ட் முத்துமுனியசாமி எஸ்ஐ, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி நம்ம ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த அடிப்படையில் நமக்கு ரீசெண்டா ஒரு 28/7/2026 ஒரு 3 நாள் முன்னாடி பஜார் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல ஓன்லி வெறும் 1 கிராம் மட்டும் கிடைச்சிருச்சு. ஸோ ஒரு ஆள், ஒரு ஜெபிஸ் சன் ஆஃப் மைக்கேல் ராஜா, இவர் வந்து கன்னியாகுமரி, இங்க வந்து ஒரு லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நார்மலா ஒரு டெக்னீஷியனா. ஸோ அவர் கையில வந்து நமக்கு ஒரே 1 கிராம் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த 1 கிராம் நம்ம வச்சு இந்த சீஜர் எல்லாம் பண்ணிருக்கோம். ஸோ அவர்கிட்ட கேட்கும் போது எங்கிருந்து உங்களுக்கு 1 கிராம் வரும்போது அவரு முகமது அஸ்லாம் கரிக்கூட்டம் ராமநாதபுரம், முகமது உமருல் ஜமீன் கரிக்கூட்டம் ராமநாதபுரம், ஸோ அவங்க பேர் சொன்னாங்க. ஸோ அவங்க பேர் சொன்னபோது அவங்க நம்ம சீஸ் பண்ணி அவங்க சர்ச் பண்ணும்போது அவங்க கிட்ட ஒரு 9 கிராம் மெத்தம்பெட்டமைன் சீஸ் பண்ணோம். பட் அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நம்ம பேக் ட்ராக்கிங், ஏதாவது ஒரு கஞ்சா சம்பவம் இல்ல மெத்து சம்பவம் நடந்தா அது எங்கிருந்து ப்ரொடக்ஷன் வருது அங்கே வரைக்கும் போனாதான் நம்ம ப்ராப்பரா இந்த கஞ்சா நெட்வொர்க் டிஸ்மேண்டில் பண்ண முடியும், ஆர் சிந்தட்டிக் ட்ரக் நெட்வொர்க் டிஸ்மேண்டில் பண்ண முடியும். நம்ம நார்மலா இவங்க அரெஸ்ட் பண்ணா திரும்பி அது வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால திரும்பி நம்ம இது விடாம திரும்பி பர்சியூ பண்றோம். ஸோ திரும்பி பர்சியூ பண்ணும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இளையாங்குடியில ஒரு பர்சன் இருக்காரு, அவர் தான் ஒரு எனக்கு மெயின் கொடுக்கறாருன்னு சொன்னார், ஷேக் மைதீன். ஸோ அந்த ஷேக் மைதீன் பிடிக்கும் போது இன்னொரு 2 பேர், ஹபீபுர் ரஹ்மான், சிக்கந்தர் பாதுஷா, ஜமால் முய்தீன், இவங்க 3 பேர் சொன்னாங்க. ஸோ சைக்கிள் இங்க வரைக்கும் போய் ஸோ லாஸ்ட் நமக்கு சைக்கிள் எங்க வரைக்கும் வருதுன்னா ஷாகுல் ஹமீத் அண்ட் ஜாகிர் ஹுசேன். ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஒரு லேப் இளையாங்குடி ஏரியால ஒரு சின்ன லேப் மாதிரி ரெடி பண்ணி லேப்ல அவங்க சொந்த மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா நம்ம சீஸ் பண்ணது வந்து 1.5 kg மெத்தம்பெட்டமைன், நியர்லி 1.5 kg மெத்தம்பெட்டமைன். ஸோ மெத்தம்பெட்டமைன் சீஸ் பண்ணும்போது நமக்கு என்னன்னா, we got another material called pseudoephedrine. ஸோ இந்த சூடோனெஃபிட்ரின் வந்து இட்ஸ் ரா மெட்டீரியல். ஸோ இந்த ரா மெட்டீரியல் எதுக்காக இருக்கானது நமக்கு ஒரு பெரிய கேள்வி மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து நம்ம திரும்பி பர்சியூ பண்ணோம், எப்படி எங்கன்னு பார்க்கும்போது அப்போ வந்து இவங்க திரும்பி என்கொயரியில சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க ஒரு லேப் வச்சிருக்கோம். ஸோ அப்போ நம்ம இளையாங்குடியில லேப்குள்ள போனோம். ஸோ அந்த லேப் வந்து எப்படின்னா ஒரு லேத் ஒர்க் ஷாப்குள்ள ஒரு சீக்கிரட்டா ஒரு ரூம் ரெடி பண்ணி ஒரு லேப் ரெடி பண்ணாங்க. ஸோ நம்ம மெத் மேனுஃபேக்சரிங் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இவங்க ஒரு டைப் எம்ப்ளாய் பண்றாங்க. ஸோ அதுல மெயின் முக்கியமான ரா மெட்டீரியல் வந்து இந்த சூடோனெஃபிட்ரின், அதே மாதிரி பாஸ்பரஸ் அண்ட் அயோடின், இந்த 3 பிளஸ் லாட் ஆஃப் ஆசிட்ஸ், ரீஏஜென்ட்ஸ், இதெல்லாம் வச்சு அவங்க எப்படின்னா மாசத்துக்கு ஒரு 3 to 4 kg பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு டைம் பண்ணணும்னா நியர்லி ஒரு 15 days ஆகும். இது எப்படின்னா செட்டில் ஆகணும், அந்த சால்வெண்ட்ஸ், ஆசிட், ரீஏஜென்ட், ரியாக்ஷன் என்ன சேர்த்து ஒரு 10 days ப்ராசஸ், 10 to 15 days ப்ராசஸ். ஸோ டெய்லி இவங்க என்னன்னா காலையில 9 மணிக்கு போவாங்க, 9 மணிக்கு போய் 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்றது, அந்த மாதிரி ஒரு 15 days தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம். அது முடிச்சுட்டு 3 kg பொருள் வரும், அது வித்துறது. ஸோ தென் அது வித்துட்டு நெக்ஸ்ட் அகைன் சைலண்டா இருக்கிறது, நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்றது. ஸோ இதான் அவங்க ஒரு சின்ன ஃபேக்டரி மாதிரி பண்ணாங்க. அண்ட் இதுல அனதர் திங் என்னன்னா, அந்த மெத்தம்பெட்டமைனுமே
நம்ம லேப்ல டெஸ்ட் பண்ணிருக்கோம், அவங்க கொடுத்தது மெத்தம்ஃபெட்டமின் தான். ஸோ அது அர்த்தம் என்னன்னா அந்த லேப்ல தே குட் சக்சஸ்ஃபுல்லி மேனுஃபேக்சர் இந்த மெத்தம்ஃபெட்டமின். ஸோ தட் இஸ் திங். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதுமே விடாம ஸோ இவங்களுக்கு யாரு கத்தி கொடுத்தா இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணணும். ஸோ இது வந்து எல்லாரும் பண்ண முடியாது. இட்ஸ் டெக்னிக்கல் ப்ராசஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் இன்வால்வ்டு, கொஞ்சம் சயின்ஸ் எல்லாம் இன்வால்வ். யாரு கத்தி கொடுத்தான்னு சொன்னும் போது இங்க ஒரு 3 பேர் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு ஆள் வந்து நம்ம வித் ஹெல்ப் ஆஃப் அதர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அவங்க செக்யூர் பண்ணிருக்கோம். இப்போ அவங்க நம்ம டீம் வந்து பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவங்க எல்லாருக்கும் கத்து கொடுத்தாங்க எப்படி பண்ணணும், இந்த ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன் எப்படின்னு. அது இல்லாம கேரளா சேர்ந்து ஒரு 2-3 நபர் இன்வால்வ்டு நமக்கு தகவல் வருது. நம்ம தொடர்ந்து அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். டோட்டல் வந்து இப்போ வரை நம்ம கைது பண்ணது 9 பேர். 9 பேர் இல்லாம 2 பேர், இப்ப நான் சொன்னது ஒரு ஆள் வந்து இந்த ஆபரேட்டிங் எப்படி மிக்ஸ் பண்றது, எப்படி பண்றது, எப்படி கிரியேட் பண்றது, அது ஒரு 2 பேர் இன்வால்வ். அவங்க அதுல ஒரு ஆள் இப்போ செக்யூர் பண்ணிருக்கோம். ஸோ டோட்டல் 10 ஆகும். அது இல்லாம கேரளா சேர்ந்து ஒரு 2 நபர் இருக்காங்க. ஸோ அது இனிமேல் தான் செக்யூர் பண்ணணும். இது இல்லாம சென்னையில ஒரு ஆள் தான் இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரொக்யூர் பண்றாங்க. ஸோ இந்த ரா மெட்டீரியல் சூடோனெஃபெட்ரின் இப்போ இதுல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அதுல சில இது வந்து தே ஆர் நாட் கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ். கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா அது எங்க மார்க்கெட்ல நம்ம வாங்கிக்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ், அது வாங்கிக்கலாம். பட் சூடோனெஃபெட்ரின் இஸ் கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து அவ்வளவு ஈஸியா வாங்க முடியாது. ஸோ அந்த அக்யூஸ்டும் நம்ம வலை போட்டிருக்கோம். ஸோ அவங்க பிடிச்சா நம்ம அந்த கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ் எங்க வாங்குறாங்களோ கண்டுபிடிக்கலாம். மற்றதெல்லாம் இப்போ அயோடின், பாஸ்பரஸ், இதெல்லாம் நமக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் ஷாப்ஸ் இருக்கு, அங்கே வாங்குறாங்க. ஸோ இவங்க வந்து இதுன்னு சொல்லாம வாங்காம எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு அது சொல்லி தேர் ஜெனுவின்லயே வாங்குறாங்க. அதான் நான் சொன்னேன். சோ இப்போ ஒரு 2 பேர், ஒரு ஆள் நம்ம ஆல்ரெடி செக்யூர் பண்ணிருக்கோம். அவர் தான் கத்து கொடுத்தான். அவர் யாரு கத்து கொடுத்தான்னு சொல்றது திரும்பி அதை கண்டினியூ. சோ இது ஒரு நெட்வொர்க்கா இருக்கு. இப்போ இந்த நெட்வொர்க்ல ஸ்டார்டிங்ல நீங்க சொன்ன மாதிரி, நான் சொன்ன மாதிரி 1 கிராம் பிடிச்சோம், அதுக்கப்புறம் இவ்வளவு பிடிச்சோம். சோ இந்த ஹோல் நெட்வொர்க் டிஸ்மேண்டில் பண்றது தான் நம்ம டிஜி சார் அண்ட் சிஎம் சாரோட உத்தரவு. அது பேரில் நம்ம ஃபுல்லா ப்ராப்பரா லாஸ்ட் வரைக்கும் போவோம். எங்க யார் சொல்லி கொடுத்தா, எப்படி சொல்லி கொடுத்தா, அதெல்லாம் நம்ம அப்படிதான் பண்ணோம். டோட்டல் நம்ம பிடிச்சது 1.5 kg மெத்தம்ஃபெட்டமின். ஸோ அந்த 1.5 kg மெத்தம்ஃபெட்டமின் டிஃப்ரெண்ட் வேல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டா we can tell that அது சில கண்ட்ரீஸ்ல ஒரு 4-5 கோடி தான் இருக்கும், சில கண்ட்ரீஸ்ல 1 கோடி. ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு we can say that 1 crore per kg ன்னு சொல்லிக்கலாம். ஸோ 1 to 1.5 crore, 1.5 crore இருக்கு. அது இல்லாம நம்ம அதர் மெட்டீரியல்ஸ் பிடிச்சோம். அதுக்கு வந்து தனி அது ரேட் எல்லாம் பெருசு கிடையாது. ஸோ இவங்க அந்த நாலேஜ் எப்படி இவங்க பண்றாங்கன்னு இவங்க வந்து ஒரு 1 year பண்ணிட்டு இருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா அது ஒரு 2 பேர் சொன்னாங்க. அது நம்ம இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. நான் இப்போ அது சொன்னா நமக்கு இட் வில் அஃபெக்ட் அவர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஒரு 2 people பண்றாங்க. எல்லாமே இருக்கு. இது எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 2 பேர் இருக்காங்க. ஸோ தேர் இஸ் ஒன் ஷாவுல் அமீத். ஸோ அந்த ஷாவுல் அமீத் வந்து மார்க்கெட்டிங். ஸோ இவங்க பிரிச்சிருக்கான். ஒரு ஆள் ப்ரொடக்ஷன் பண்றாங்க, ஒரு ஆள் மார்க்கெட்டிங் பண்றாங்க, ஒரு ஆள் ஃபைனான்ஸ் பாக்குறாங்க. ஒரு ப்ராப்பரா செட்டப் மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து இருக்கிறது நம்ம ஒன் ஷாவுல் அமீத், அவர் தான் மார்க்கெட்டிங் பண்றாரு. ஸோ இப்போ லோக்கல்ல வித்துறது தானே நம்ம பிடிச்சோம். அதே மாதிரி இவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், சென்னையில வித்தலாம். ஸோ அவங்க எங்க மார்க்கெட் வந்து அவங்க மந்த் பிடிச்சி 3 kg அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. 1 year தான் நான் சொன்னேன். அக்கௌண்ட்ல சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்கு. ஃபுல்லா கேஷ் டீலிங் தான், சின்ஸ் இட்ஸ் நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ்னால. பட் we will seize all the bank accounts. அது ஆல்ரெடி நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டோம். ஸோ அதெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் will be seized. அது இல்லாம அவங்களோட சொத்துகள் நம்ம NDPS சட்டம்னா கமர்ஷியல்ல சொத்துக்கள்ல சீஸ் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. ஸோ அதுக்கு நம்ம இவங்க எல்லாம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க அது நம்ம டேட்டா வாங்கி that also we will be going to seize. ஸோ இந்த ட்ரக்ஸ் என்பது வந்து it will destroy your life. ஸோ உங்க வாழ்க்கையே கெட்ட போகும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கிட்ட 1 கிராம் தானே இருக்கு, 1 கிராம்ல வந்து கேஸ் ஒன்னும் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி எல்லாம் கிடையாது. பொசிஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் ஆல்சோ சீரியஸ் அஃபென்ஸ், நாட் ஜஸ்ட் செல்லிங். ஸோ ரீட்டைலர், ஹோல்சேலர் மட்டும் இல்ல, உங்ககிட்ட ஒரு சின்ன கிராம் நீங்க வந்து பொசிஷனுக்கு தான் வச்சிருக்கேன். ஈவன் தென் தோ 1 gram இஸ் அவைலபிள் அஃபென்ஸ் இந்த நம்ம NDPS ஆஃப் கஞ்சானா அவைலபிள் தான். பட் ஸ்டில் அது உங்க லைஃப்ல உங்க கரியர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் முன்னாடி அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் மட்டும் உங்களுக்கு ப்ரீவியஸ் கேஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து எனி பிரைவேட் ஜாப் ஆல்சோ என்கிட்ட கிளியரன்ஸ் கேட்கறாங்க, சார் இவர் கொடுக்கலாமா வேண்டாம். ஸோ உங்க லைஃப்ல நீங்க ஃபாரின் போக முடியாது, லைஃப்ல பிரைவேட் ஜாப் வாங்க முடியாது, லைஃப்ல கவர்மெண்ட் ஒரு ரெஸ்பெக்டபிள் ஜாப் நீங்க வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இட் வில் அஃபெக்ட். அது இல்லாம லைஃப் ஸ்பேன் ஆல்சோ நம்ம பார்த்தது நிறைய ட்ரக் அஃபெண்டர்ஸ் வந்து 30 to 45 அவ்வளவுதான். 45 இஸ் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன். ஒரு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஒரு 20-25 வருஷம் கீழே வருது. அவ்வளவு அடிக்ஷன் இருக்கு.